இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கிராமத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மலாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாமா சொல்லி கேட்டுருப்பாரு. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே ஒருத்தர் நல்ல கவிதையும் கதையும் எழுதுவாரு. அவர் எழுதி வச்சிருந்த நோட்டு புக் எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா பேப்பர் கடைக்காரங்க போட்டுறாங்க. இதனாலே இவரும் ஒரு கலைஞனுக்கு நீங்க ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் உனக்காக கதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு ஓகேவா வாங்கிடுறாங்க. அமிதாப் பச்சனோட சோலை படத்தை இவங்க செம்ம காமெடியா எடுக்குன்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுக்கு மலைகான் சோலைன்னு சொல்லி இவங்க பேரையும் வைக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே ஆடிஷனை வச்சு கதைக்கு தேவையான ஆளுங்களை இவங்களே சூஸ் பண்ணிடுறாங்க. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே ஒருத்தருக்கு நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனா அவர் ரொம்ப ஒல்லியா இருக்காருன்றதுனால இவனுக்கு சுத்தமா கண்டுக்கவே மாட்டானுங்க. எல்லார்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தெல்லாம் போட்டு இவங்க கிட்ட இருக்கிற பொருளையும் வச்சு ஒரு படத்தையும் எடுத்து முடிக்கிறாங்க. அந்த படத்தை இவங்களோட தியேட்டர்லயே ஓட்டுறாங்க. ஸ்டார்டிங் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. மக்கள் கிட்டே நல்ல வரவேற்பும் பெறுது. அதுக்கப்புறம் ஒரே நாள்ல 6 ஷோ கிட்ட இந்த படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தியேட்டர் இல்லாம மத்த எல்லா தியேட்டர்லயுமே இந்த படத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கொடுத்த இந்த படம் எல்லா தியேட்டர்லயுமே ஹவுஸ்ஃபுல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஹீரோ மட்டும் நல்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு புல்லட் பைக்ல வராரு. ஆனா இந்த படத்துல நடிச்ச யாருக்குமே ஒரு ரூபாய் கூட இவர் பணமே தரல. ஹீரோ ஒரு பழைய படத்தை மறுபடியும் காமெடியா எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஆனா இந்த ரைட்டர் என்கிட்ட ஒரு புது கதையா இருக்கு, அதை நம்ம எடுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இதனாலே ரைட்டரும் நான் மும்பை கிளம்புறேன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வச்சு நிறைய பணத்தை செலவு பண்ணி ஒரு படத்தையும் எடுக்கிறாரு. ஆனா அது மக்கள் கிட்ட சுத்தமா ஓடவே இல்ல, அட்டு பிளாப் ஆயிடுது. இதனாலே ஹீரோவும் வருமானம் இல்லாதனால அவரோட தியேட்டரை ஓட்டலாவே மாத்திடுறாரு. படத்தோட கிளைமாக்ஸ் அடுத்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.